இயேசுவில் பிரியமானவர்களே, இறையாசிர் உங்களோடு. இன்றைய நாளின் நற்செய்தியிலே இயேசுவின் வார்த்தைகள் நம் ஒவ்வொரு நாளின் விளிம்பில் நின்று பேசும் நேரடியான அழைப்பாக இருக்கிறது. இந்த ஓமையை சற்று வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கையிலே, இயேசு குறிப்பிடும் திருடன் யார்? அவர் ஒரு இரவில் வந்து உடைமைகளை திருடும் திருடனாகவும் இருக்கலாம். இன்றைய நாளிலே ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அவர் நம்முடைய நேரமாக இருக்கலாம், நம்முடைய உடல்நலம் அல்லது தீர்மானகரமான தருணமாக இருக்கலாம். நாம் விழிப்பில் இருக்க வேண்டியது அந்த திருடன் எப்போது வருவான் என்பதற்காக மட்டுமல்ல, மாறாக இயேசு எப்போது வந்து நம்முடைய பொறுப்பை சோதிப்பார் என்பதற்காகவும் தான். இயேசு கேட்கும் மிக முக்கியமான கேள்வி இதுதான். நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? நீங்களா? சிந்திப்போமா? நாம் ஒவ்வொருவரும் நம் குடும்பத்தின், வேலையின், சமூகத்தின் அல்லது நம்முடைய தனிப்பட்ட திறமைகளின் பொறுப்பாளர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை தலைவரான இயேசு நம்மிடம் எதை கொடுக்கிறார்? அவர் நமக்கு நேரம், அன்பு, திறமை, வாய்ப்புகள் மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றை மிகுந்த பொறுப்பாக ஒப்படைத்துள்ளார். தலைவர் இல்லாத நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? இந்த நம்பிக்கைக்குரிய பணியாளர் என்பவர் தலைவர் வரவில்லை என்பதற்காக மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும், அதாவது கவனக்குறைவாக சுயநலத்துடன் நேரத்தை வீணடித்து செயல்படுபவராக இருக்கிறார். அவருடைய தண்டனை நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளப்படுதல். கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் வீணான சலசலப்பில் தொடர்ந்து போவதுதான் இதை குறிக்கிறது. இன்று நீங்கள் வேலையில், வீட்டில் அல்லது உங்கள் உறவுகளில் உங்கள் பொறுப்புகளை சரியாக செய்து முடிக்காமல் சும்மா நேரத்தை விழுங்கிக் கொண்டிருந்தால் அதுதான் நீங்கள் மயக்கமுற உண்ணும் நிலையாக இருக்கிறது. உண்மையான விழிப்புணர்வு என்பது வானத்தை அண்ணார்ந்து பார்ப்பதல்ல, மாறாக கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் வேலையை நேர்மையுடன் செய்து முடிப்பதுதான். இறுதி வாக்கியமும் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். இது வரங்களை பொறுத்த கடமை என்ற இறையியல் கருத்தை நமக்கு சொல்லுகிறது. பேதுருவின் கேள்வியோ எங்களுக்கா அல்லது எல்லோருக்குமா என்று கேட்டது மிக முக்கியம். அவர் தனிப்பட்ட கவனத்தை விரும்பினார். இயேசுவோ அனைவருக்கும் என்று பதிலளிக்கிறார். ஆனால் அனைவரின் பொறுப்பும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களுக்கு ஏற்றபடி வேறுபடும். உங்களிடம் அதிக திறமைகளும் வாய்ப்புகளும் அறிவும் இருந்தால், கல்வியில், வசதியில், நல்ல குடும்ப பின்னணியில் இருந்தால், நீங்கள் இன்னும் மிகுதியான பொறுப்புடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டும். நீங்கள் குறைவாக பெற்றவர்களுக்காக உங்கள் அறிவையும் நேரத்தையும் செல்வத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்பதே இயேசு என்று சொல்லுகின்ற உவமையின் அர்த்தமாக இருக்கிறது. எனவே நம்முடைய அன்றாட சவால்களை சலிப்புடன் கடக்காமல் ஒவ்வொரு செயலையும் ஆண்டவரின் கைகளில் ஒப்படைக்கும் பணியாக செய்யும் போது நாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம். ஜெபிப்போமா? அன்பான இறைவா, எங்களில் மிகுதியாக அருளியிருக்கிற உமது நேரத்தையும் அன்பையும் திறமைகளையும் உணர்ந்து உமது விருப்பப்படி நாங்கள் உண்மையுடன் செயல்பட உதவுவீராக. ஆமேன்.